நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंकेशमां पाहि रंकेशमां पाहि रंकेशमां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्साचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. சத்தியவிரத க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே பெரிய நம்பிகளோடு சேர்ந்து இருந்து சாத்வீக புராணங்களையும் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் இளையாழ்வார் காலக்ஷேபம் செய்து கொண்டு இருக்கின்றார். ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமானவை. இன்றைக்கு அநேகமாக எல்லாரிடத்திலேயுமே அவரவர்களுடைய தாய்மொழியிலே வழிபாடு பண்ணினா அது ரொம்ப எளிமையாகவும் மனதுக்கு இதமாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஏன் அப்படின்னுட்டா, ஒரு மொழியில் சிந்தித்து ஒரு மொழியில் பேசும் பொழுது வார்த்தைகள் அவ்வளவு சகஜமாக வந்து விழாது, தடுமாறும். ஒரு மொழியிலேயே சிந்தித்து அதே மொழியில் பேசுறது அப்படிங்கிறது தாய்மொழியில் தான் எல்லாருக்கும் இயலும். மற்றொன்று என்ன விசேஷம் அப்படின்னுட்டா, தாய்மொழியை மட்டும் தனியாக ஒருத்தர் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கிராமத்துக்கு இப்படியே போகும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னுட்டா வழியில் ஒருத்தர் வருவார். அவர்கிட்டக்க ஒரு பேப்பரில் அட்ரஸை எழுதி, அது தமிழில் எழுதியிருந்தால் கூட அந்த அட்ரஸை எழுதி, இந்த கிராமத்திலே இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர் எனக்கு படிக்க தெரியாதுங்க, ஆனால் அந்த கோவில் பேரை சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறார். எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் தெரியாது, ஆனால் பேச தெரியாதுங்கிறது கிடையாது. ஒரு அதிசயம். ஒரு சின்ன குழந்தை வீட்டில் வளரும் பொழுது அதனுடைய தாய்மொழியை அது எந்த விதமான அதற்கு பாடம் சொல்லி கொடுக்காம தானாகவே அந்த குழந்தை அந்த மொழியை கற்றுக்கொண்டு விடுகின்றது. அதுக்கு நாம் எல்லா வார்த்தைகளும் சொல்லிக் கொடுக்கல, எந்த கிராமரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அந்த குழந்தையை நீங்கள் கவனித்து கொண்டே இருந்தால் திடீர் என்று புது புது வார்த்தைகளாக அந்த குழந்தைகள் தானாகவே பேச ஆரம்பித்து விடும். அதுதான் தாய்மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அந்த தாய்மொழியிலே ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களான அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் தான் காலக்ஷேபம் செய்ததோடு மட்டுமல்லாமல், கோவிலே நித்திய திருவாராதனத்திலையும் கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவங்கள்லையும் அவசியமாக 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்பட வேண்டும் என்பதை யதிராஜர் தான் அதை ஒரு வழக்கமாக ஏற்படுத்தினார். இன்றைக்கும் கூட எந்த கோவிலில் பெருமாள் புறப்பாடு கண்டருளினாரானால் அதில் எப்படி வடமொழியில் இருக்கக்கூடிய வேதத்தை ஓதிக்கொண்டு எல்லோரும் வருகின்றார் போலே தமிழ் வேதமான திராவிட வேதமான ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களும் அப்பொழுது ஓதப்படுகின்றது. அத்தகைய தமிழ் அருளிச் செயல்களான தமிழ் வேதத்திற்கு அத்தியன உற்சவம் என்பதாக 10 நாட்கள் உற்சவமும் உண்டு. அத்தகைய 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேதத்தை பெரிய நம்பிகள்கிட்ட காலக்ஷேபம் பண்ணி கொண்டு 6 மாதங்கள் காஞ்சிபுரத்திலேயே இருக்கின்றார். அப்பொழுது இளையாழ்வாருடைய பத்தினிக்கும் பெரிய நம்பிகளுடைய பத்தினிக்கும் ஏதோ ஒரு விஷயமாக அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு விடுகின்றது. அதனால் பெரிய நம்பிகள் அங்கிருந்து கிளம்பி திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கே குடும்பத்தோடு போய்விடுகின்றார். இளையாழ்வார் பார்க்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித குலத்தையும் நாம் உய்விக்க வேண்டும் என்றால் ஒரு துறவு வாழ்க்கை வேணும், தியாகம் வேணும். உலகத்தில் ரொம்ப பெரியவர்கள் எல்லாம் அசாதாரணமான ஒரு செயல்கள் புரிந்திருக்கின்றார்கள் என்றால்
அது எதனாலே அப்படின்னுட்டா தியாகத்தினால தான். தியாகத்தினால தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். யாருக்கு பற்று இருக்கின்றதோ அந்த பற்று இருப்பவனால் பெரிய காரியங்களை உலகத்தில் சாதிக்க முடியாது. அத்தகைய உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கே அவ்வளவு தியாகம் தேவைப்படுகின்றது என்றால், இதுவோ தன் விஷயமாக மட்டுமில்லை, தனக்கு மோட்சம், அத்தகைய மோட்சம் கர்மாக்களால் இல்லை, பிரஜைகளால் இல்லை, பணத்தினால இல்லை, அத்தகைய அமிர்தத்துவமே தியாகத்தினால தான் சித்திக்கிறது தனி ஒருவன் விஷயத்திலேயே அப்படின்னுட்டா. உலகத்தையே உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னுட்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவனையுமே பகவானுடைய திருவடியை ஆசிரியிக்க வைக்கணும் அப்படின்னுட்டா அது உயர்ந்த தியாகத்தினால தான் சாத்தியம். அப்படிங்கிறதுனால இளையாழ்வாருக்கு சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டும் என்ற அபிப்பிராயம் மனதில் இருக்குது. அதை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பேருலாளன்ட்ட விண்ணப்பிக்க பெருமாளும் அதற்கு சம்மதிக்க என்ன பண்ணுறாருனா, கோவில்லையே திருவனந்த சரஸ் அப்படிங்கிற சரஸ் அதில் தான் சந்நியாசம் வாங்கிக்கிறார். வரதன் அவர்கிட்ட எப்பொழுதுமே நீர் திரிதண்டம் காஷாயம் அப்படியே இரும் அப்படின்ன உடனே திரிதண்டத்தை ஏந்தி காஷாயம் தரித்து கொண்டு 12 திருமண் காப்புகளை உடம்பில் தரித்து கொண்டு அப்படி சந்நியாசாசிரமம் வாங்கி கொண்ட உடனே அவரை பார்த்தா தகதக தகன் அவருடைய தேஜஸ் கூடினா மாதிரி இருக்கு. கார்த்தாலே கிழக்கு திசையில் உதிக்கும் சூரியன் போலே தகதக தகன் அவருடைய சிவந்த திருமேனியில் அத்தகைய காந்தி, 12 திருமண் காப்பு அவருடைய உடம்புல. அவர் கட்டி கொண்டிருப்பது காஷாயமோ அல்லது பீதாம்பரமானு தெரியலே, அவ்வளவு ஒரு அழகு. கையில் திரிதண்டம் ஏந்தி கொண்டு முக்கோல் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய அவரை வரதராஜ பெருமாள் என்ன பண்ணுறார், திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தன்னுடைய கோவிலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அனுப்பி அவரை சகல மரியாதைகளோடு கோவிலுக்கு எழுந்தருளச் செய்கின்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது மாதிரியே திரிதண்டபாணியா காஷாயதாரியா துவாதச புன்றங்கள் தரித்து இளையாழ்வார் சன்னிதானத்தில் எழுந்தருளும் பொழுது பேரூருளாளனே அவருக்கு சந்நியாச நாமம் என்ன அப்படின்னுட்டா யதிராஜன் ராமானுஜன். அன்று இளையாழ்வாரா வந்து கோதண்டபாணியினுடைய பின்னாடி போன இவர் இப்பொழுது திரிதண்டபாணியா வந்திருக்கார், திரிதண்டி சந்நியாசியா வந்திருக்கார். அப்படிங்கிறதுனால யதிராஜன் ராமானுஜன் அப்படிங்கிறதா சந்நியாச ஆசிரமத்தினுடைய நாமத்தை கொடுத்து பிறகு அவரை சகல மரியாதைகளோட மடத்தில் எழுந்தருளச் செய்கின்றார். காஞ்சிபுரத்தில் போனால் பேருளாளன் சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒரு 16 கால் மண்டபம் இருக்குது. அந்த 16 கால் மண்டபத்தினுடைய வலது புறத்தில் பார்த்தா வானமாமலை ஜீயர் மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த வானமாமலை ஜீயர் மடத்தில் தான், அந்த இடத்துல தான் அதற்கு முன்பு இளையாழ்வார் சந்நியாசம் வாங்கி கொண்ட பிறகு காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிருக்கின்ற காலம் வரைக்கும் அங்கு தான் தங்கியிருந்தார். கிழக்கு பக்கமாக கோபுரம் இருக்கே, அந்த கோபுரம் மூடி இருக்கே, அந்த பக்கம்தான் அவர் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது அவர் இருந்த திருமாளிகை இருக்குது. அந்த திருமாளிகை வாசலில் ஒரு கிணறு இருக்கின்றதை பார்க்கலாம். அந்த கிணற்றில் நீர் எடுக்கும் பொழுது தான் இளையாழ்வாருடைய பத்தினிக்கும் பெரிய நம்பிகளுடைய பத்தினிக்கும் ஒரு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரது. சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்து கொண்டு வரதனை சேவித்து கொண்டு காஞ்சிபுரத்திலேயே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கின்றார். பெரிய நம்பிகளோ ஸ்ரீரங்கம் போய்விட்டார். பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கம் போன உடனே ஆளவந்தாருடைய திருவடியை ஆசிரியத்திருந்த முதலிகள் எல்லாம் அவரை பார்த்து, இளையாழ்வாரை அழைத்து கொண்டு வரீர்னு சொன்னேலே, வரலையே, நீங்கள் மட்டும் வந்திருக்கேளே, எப்பொழுது வரப்போகின்றார் என்று கேட்க, அதற்குள் அவர்களுக்கு இளையாழ்வார் சந்நியாச ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்ட விஷயம் தெரிய வருகின்றது. இளையாழ்வார் சந்நியாசம் எடுத்துட்டாராமே அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷம்.
இப்படியும் இளையாழ்வாரை இங்கே கூப்பிட்டுண்டு வர்றது, எதிராஜரை இங்கே கூப்பிட்டுண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஸ்ரீரங்கநாதர்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறார். பெரிய பெருமாள்கிட்ட விண்ணப்பித்து எப்படியாவது எதிராஜரை ஸ்ரீரங்கத்துக்கு வர செய்து ஸ்ரீரங்கத்திலே நித்திய வாசம் செய்து கொண்டு வைஷ்ணவ சமூகத்தை ரட்சித்து கொண்டு கோவில் கைங்கரியத்தையும் பார்த்து கொண்டு அவர் ஸ்ரீரங்கத்திலேயே நித்திய வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு பெரிய பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறார். பெரிய பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய நிபுணராக இருந்தால், அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் தெரியும், அவருக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி தெரியும், அவர்கிட்டக்கு ஏதோ ஒரு நாலெட்ஜ் இருக்குது அப்படின்னா, சிலர் நாம் என்ன சொல்லுவோம், அவரை கொஞ்ச நாளைக்கு எங்கள் கம்பெனிக்கு கொடுங்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது வழக்கம் உண்டு இல்லையா? மனிதர்களுக்குள்ளே இதெல்லாம் சகஜம். அவர் மட்டும் என்னுடைய ஆர்கனைசேஷனில் இருந்தார்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது உண்டு இல்லையா? அது மாதிரி 2 பெருமாள் இப்போ எதிராஜருக்காக போட்டி போடுறா. யாருன்னா ரங்கநாதனும் வரதனும். ரங்கநாதன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மெதுவாக சில பேரை அனுப்பி ஒரு ஸ்ரீமுகம் வரதராஜ பெருமாளுக்கு அனுப்பி வைக்கிறார் பெரிய பெருமாளை. அந்த ஸ்ரீமுகத்தில் என்ன எழுதியிருக்கின்றார் அப்படின்னா, வரதர்கிட்ட ஒரு பிரார்த்தனை, எதிராஜரை கொஞ்சம் ஸ்ரீரங்கத்தை பக்கம் அனுப்பி வையும், அவர் ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் செய்து கொண்டு கோவில் கைங்கரியங்களை பார்த்து கொண்டு ஆளவந்தார் அலங்கரித்த அந்த ஸ்தானத்தை அலங்கரித்து கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு பெரிய பெருமாள் ஒரு ஸ்ரீமுகம் அனுப்புகிறார் வரதராஜருக்கு. அந்த ஸ்ரீமுகத்தை எடுத்து கொண்டு வந்தவர்கள் வரதராஜர்கிட்ட பெரிய பெருமாள் கொடுத்து அனுப்பின அந்த செய்தியை ஸ்ரீமுகம் மூலமாக விண்ணப்பம் செய்ய, வரதராஜர் அதை செவிசாய்த்து விட்டு, அவரவர் தம் அபிமானத்தை விடிலென்றோ நாம் நம் ராமானுசனை விடுவது, இதெல்லாம் ராமானுஜர்லாம் கொடுக்க முடியாது, ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் அனுப்ப முடியாது, ரங்கநாதருக்கு அனுப்ப முடியாது, நீர் வந்த வழியே போம், எப்படி வந்தேலோ அப்படியே திரும்பி போயிடு. அவர்களெல்லாம் ரங்கநாதன்கிட்ட போய் வரதராஜன் சொன்ன செய்தியை சொன்ன உடனே இப்போ ரங்கநாதர் பார்க்கிறார், ஏதாவது யுக்தி பண்ணினாதான் ராமானுஜரை இங்கே அழைத்து கொண்டு வர முடியும். எப்படி யுக்தி பண்ணுறதுன்னு, ஆளவந்தாருடைய திருக்குமாரர் திருவரங்க பெருமாளரையர் அப்படின்னுட்டு அவர் தேவகானம் பாடுறதில் சமர்த்தர், நாட்டியமும் ஆடுவார். மெதுவாக அவர் அனுப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெதுவாக இந்த காஞ்சிபுரம் சத்தியவிரத க்ஷேத்திரம் போகிறோம், அங்கே முதல்ல வரதராஜரை கோவிலுக்கு போயிட்டு நீர் என்ன பண்ணோம் அப்படின்னா, வரதராஜரை உம்முடைய தேவகானத்தினாலையும் உம்முடைய நாட்டியத்தினாலையும் வரதராஜரை நன்னா மயக்கிவிடும். அப்படி வரதராஜர் மயங்கி இருக்கும் பொழுது அத்தகைய மயக்கத்திலே தன்னிலை இழந்து வரதராஜர் உமக்கு என்ன வேணும், நீர் பாடின நாட்டியத்திற்கு, நீர் பாடின தேவகானத்திற்கும் நாட்டியத்திற்கும்னு அவர் கேட்கும் பொழுது எதிராஜரை தந்தருள வேணும்னு வாங்கி கொண்டு கிடுகிடுகிடுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரியே திருஅரங்க பெருமாளரையர் ரங்கநாதனுடைய பிரேரணையை சிரசில் தரிச்சுண்டு அங்கிருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வரார். காஞ்சிபுரத்துக்கு இவர் வருகின்ற செய்தியை கேட்டுட்டு வரம் தரும் பெருமாளரையர் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார். வரம் தரும் பெருமாளரையர் அவரை எதிர்கொண்டு அழைத்து தன்னுடைய திருமாளிகைக்கு அழைத்து கொண்டு போய் அவரை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜருடைய ஆலயத்துக்கு அழைத்து சென்று வரதராஜனை சேவிக்க வைக்கின்றார். அப்பொழுது தேவகானம் பாடுறதுல பெரிய சமர்த்தர், நாட்டியமும் ஆடக்கூடியவர் அல்லவா, அதனாலே அப்படியே சபையிலே வரதராஜர் எழுந்தருளி இருக்கும் பொழுது, என் நெஞ்சும் மேயான் என் சென்னியான் தானவனை வன் நெஞ்சும் கீண்ட மணிவண்ணன் முன்செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான். தேவகானத்தினால பாடி அழகா அபிநயமும் செய்ய வரதராஜர் அப்படியே பார்த்து சொக்கி போயிட்டார். என்னமா இருக்கு தேவகானம், என்னமா பாடுறார், என்னமா அபிநயம் படிக்கிறார். எல்லாம் முடித்த பிறகு வரதராஜர் அவருக்கு சம்மானம் பண்ணணும் இல்லையா, அதற்காக சில ஆபரணங்களை கொடுக்கிறார். திருஅரங்க பெருமாளரையரோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட, சம்மானம் வேண்டாம் என்றால் என்ன வேணும்
என்னையும் ஸ்ரீதேவி முதலான நாய்ச்சிமாரையும் தவிர்த்து எதை கேட்டாலும் தருகின்றேன் அப்படின்னு உடனே இதுதான் தகுந்த சமயம்னு பார்த்து திருரங்க பெருமாளரையர் எதிராஜனை ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வேற வழி இல்லை, வரதராஜரே வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அதனாலே எதிராஜரை அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் வந்துடுத்து. இதற்குள்ளாகவே கூரத்தாழ்வாரும் உதலியாண்டாரும் காஞ்சிபுரத்தில் வந்து எதிராஜருடைய திருவடியை ஆசிரிச்சிருக்கார்கள். எதிராஜரும் அவர்களுக்கும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தார். இப்பொழுது ஸ்ரீரங்கத்துக்கு அவர் கிளம்பி போகின்றார் என்றவுடனே முதலியாண்டாரும் அவருடைய பின்தொடர்ந்து குரத்தாழ்வாரும் ஸ்ரீரங்கத்துக்கு போறார். போகும்பொழுது எதிராஜர் எப்படி போகிறது எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னுடைய மாளிகையிலிருந்து தன்னுடைய நித்தியம் ஆராதன பெருமாளான பேருளாளனையும் எழுந்தருள பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு போகின்றார். சந்ததியில்லா மனைமகள் போலே தடமுளையில்லா மடமகள் போலே செந்தழலில்லா ஆகுதி போலே தேசிகன் இல்லா ஓதுகை போலே சந்திரன் இல்லா தாரகை போலே இந்திரன் இல்லா உலகம் போலே எங்கள் ராமானுசமுனி போனால் இப்புவிதான் எப்படியாமோ அப்படின்னு சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் இருக்கிறவாள்லாம் தவிக்கிறா. அவர் கிளம்பி போகும்பொழுது அவர் கிளம்பி போகக்கூடிய ஒரு அழகை சொல்றார். திக்கு நோக்கி திரும்பி திரும்பியே தேவராசர்த்தம் கோவிலை நோக்கியே. எதிராஜர் கிளம்பி போகும்பொழுது அந்த புண்ணியகோடி விமானத்தை திரும்பி திரும்பி பார்த்து திக்கு நோக்கி திரும்பி திரும்பியே தேவராசர்த்தம் கோவிலை நோக்கியே செக்கர்மேனி மிக பெருங்கைகளால் சோர்ந்த கண்கள் பனி நீர் தெரித்திட மிக்க கோவில் பெருவழி தன்னிலே வேத நல்ல மறையோர்கள் தம்முடன் புக்ககத்துக்கு போகின்ற பெண்கள் போல் போயினர் பெரும்புதூர் முனிவனார். கல்யாணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகின்ற பெண் எப்படி போவாளோ அப்படி போனார். அதற்குள்ளே இங்கே பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய திருவடியை ஆசிரித்த முதலிகளை கொண்டு ஸ்ரீரங்கநாதர் அவரை வரவேற்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்ய சொல்றார். அப்படி அவர்களெல்லாம் கோவில் மரியாதையோட தகுந்த பரிவாரங்களோட எதிராஜரை ஸ்ரீரங்கநாதருடைய கோவிலுக்கு பெரிய நம்பிகளை முன்னிட்டு அழைத்து கொண்டு போறா. ரங்கநாதருக்கு எதிராஜரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. ரங்கநாதர் புறப்பாடுனா அதுக்குன்னு மரியாதைகள், சத்திரம் உண்டு, சாமரம் உண்டு, தீவட்டி உண்டு, சகல விதமான அந்த ராஜ மரியாதையோடு தான் ரங்கநாதருடைய புறப்பாடு ஆகணும். ஆனால் அன்றைக்கு ரங்கநாதன் என்னை கைத்தளத்தில் எழுந்தருள பண்ணி கொண்டு போம். ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஆசையாக எதிராஜரை பார்க்கணும், எதிர்கொண்டு அழைக்கணும்னு ரங்கராஜனை கைத்தளத்தில் எழுந்தருள கொண்டு அப்படி பண்ணி கொண்டு போகும் பொழுது என்ன பண்ணுறார்னா, ராமானுஜர் பார்க்கிறார், என்னை எதிர்கொண்டு அழைக்க தேவரீர் வரலாமோ? அதுக்கு பெருமாள் என்ன பதில் சொன்னான்னா, நீர் வந்த தூரத்துக்கு போகுமோ நாம் வந்தது? என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நான் 4 அடிதானே உன்னை நோக்கி வந்திருக்கேன். உடனே என்ன பண்ணுறான், உபய விபூதி ஐஸ்வர்ய கைங்கரிய ஸ்ரீயையும் உமக்கு தந்தோம், நீர் உபய விபூதியையும் உடையவர். அதனாலே அன்னிலிருந்து அவருக்கு என்ன திருநாமம்னா எதிராஜர் இளையாழ்வார் ராமானுஜர் உடையவர் அப்படிங்கிறதா ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேயே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமானார்.